நாட்பெரும் தெய்வத்து நல்நகர் நிலைஇய உலகம் காக்கும் ஒன்றுபுரி கொள்கை பலர்புகழ் மூவரும் தலைவர் ஆக ஏமுறு ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாயில் ஊழி நான்முக ஒருவற் சுட்டிக் காண்பர பகலில் தோன்றும் இகலில் காட்சி நால்வேறு இயற்கை 11 மூவரொடு ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை பெரியர் மீன்பூத் தன்ன தோன்றலர் மீன்சேர்பு வளிகிளர்ந்தன்ன செலவினர் வளியிடை தீயெழுந்தன்ன திரளினர் தீப்பட உறும்இடித் தன்ன குறளினர் விழுமிய உறுகுறை மருங்கில் தம்பெரு முறைகொண்மார் அந்தர கொட்பினர் வந்து உடன்காணா தாயில் கொள்கை மடந்தையொடு செல்நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் ஆதான்று. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஐக்கனோகிராஃபி அப்படின்னு சொன்னேன் நான். அதாவது என்னென்னா, ஒரு படம் வரைகிறாங்க அப்படின்னா அந்த சக்தியோட இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், விஷ்ணுனா ஒருத்தர் வந்து பாம்பு மேலே படுத்துன்னு இருப்பார். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஐக்கனோகிராஃபி அப்படின்றது அந்த சக்தியோட பவர். இந்த சக்தியை நம்ம கூப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன ஆகும் அப்படின்றது சொல்கிறது தான் அந்த ஐக்கனோகிராஃபி. ஐக்கனோகிராஃபினா அந்த படத்தின் வழியாக நம்ம கிட்ட அந்த சக்தி என்ன செய்யும், அந்த சக்தியோட பவர் என்ன அப்படின்றத சொல்றதுக்கு தான், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், சரிங்களா, அருளல், இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக தெய்வங்கள் இருக்காங்க. அதாவது திருமால், ருத்ரன், அப்புறம் பிரம்மா, இந்திரன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவை விட்டுட்டு மற்ற 3 பேருமே காத்தல் பண்ணுவாங்க. நம்ம சிவபெருமான், அதாவது ருத்ரன் வந்து அழித்தல் பண்ணுவார். அழித்தல்னா என்ன, திருப்பி ரீசைக்கிளிங், சரிங்களா. அழித்தல் கிடையாது, ரீசைக்கிளிங்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவங்க எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே என்ன, அவங்களுக்கு ஒரு சக்தி தேவை இல்லைங்களா. என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும்னா அப்போ இவங்க வேலை நடக்கணும், இவங்க யாரையாவது காப்பாற்றணும்னா யாரோ ஒருத்தர் படைக்கணும் இல்லைங்களா. பிரம்மா இருக்கார். பிரம்மாவை என்ன பண்ணிட்டார், பிரம்மாவுக்கு வந்து கிட்ட வந்து நம்ம முருகன் கேட்குறாரு, ஓமோட அர்த்தம் என்ன சார் அப்படின்னு கேட்டவொடனே பிரம்மாவுக்கு தெரியலன்னொடனே நம்ம முருகன் என்ன பண்ணிட்டாரு, அவரை தூக்கிட்டு போய் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில் அடைச்சி வச்சிட்டார். சரிங்களா. இப்போ வந்து எல்லாருடைய வேலையுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கிரியேட் பண்ண தான் அவரோட இது. நம்ம ஏதாவது ஒன்று இருந்தால் தானே நம்ம வந்து அதை பார்த்துக்க முடியும். எதுவுமே இல்லைன்னா எப்படி நம்ம பார்த்துக்கிறது. ஸோ அப்போ எல்லாருடைய வேலையும் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனவொடனே என்னன்னா, இங்கே வந்து தேவர்கள், நான் வந்து பேரலல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி பாட்டில் சொல்லியிருப்பேன். அந்த பேரலல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது தேவர்கள், அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் விவரிக்கிறாங்க. தேவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவர்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒளியா இருக்குமா, சரிங்களா. அப்படியே ஞாயிறு சூரியன் மாதிரி இருப்பாங்களாம். அவங்க வந்து காத்து வேகத்துல போகக்கூடிய தன்மை கொண்டவங்க. அப்படி கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அப்படி ஃப்ரீக்வன்சி லான்ச் தான் எல்லாமே. அப்படியே அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில டக் டக் டக்குன்னு போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை போல வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது காற்றை விட வேகமா ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்கள் வந்து அந்த வேற்றுலகத்துல இருக்க தேவர்கள் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாருங்க. அவங்களுடைய உடல் வந்து இப்போ அவங்க டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பல தீ எரியிற மாதிரி சூரியன் மாதிரி இருப்பாங்களாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மானசரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் வந்து இமயமலையில இருக்கு. அங்க கூட வந்து என்ன சொல்றாங்க, தேவர்கள் இறங்கிட்டு மேலே போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க. நான் பார்த்தது இல்லை, ஆனா நான் சில புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன் இமயமலையை பத்தி படிக்கும்போது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜியோஸ்ட்ராப்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட எழுதியிருப்பாரு. என்னன்னா மானசரோவர் ரிவர்ல நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒளி பிழம்புகள் வந்துட்டு அந்த நதியில இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு பல சயின்டிபிக் ஃபினாமினான்ஸும் சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து சில காப்பியங்கள் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மானசரோவர் ரிவர் வந்து ரொம்ப புனிதமானது. அங்க வந்து தேவர்கள் இறங்கிட்டு போறாங்க. சுவாமி, அதாவது சிவன், அந்த அந்த மலை, அது கைலாச மலையை வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அதுவும் இதுவும் ஒத்து போறதா எனக்கு தோணுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தன்மையை கொண்டவங்க, ரொம்ப பலன்னு அவ்வளோ சூரியன் மாதிரி இருப்பாங்க. ஒளியோட, அதாவது என்ன, ஃபாஸ்ட் ஆஃப் லைட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் அளவுக்கு அவங்களால வந்து டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க சாமி இங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குரல் எப்படி இருக்குமா, இடியும் மின்னலும் மாதிரி பிரகாசம், அதாவது இந்த ஷேக் ஆவது அதெல்லாம் கிடையாது. கரெக்டா உண்மையா இருக்கும். குரல் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே கரெக்டா லான்ச் பண்றது அப்படியே கிளீனா வந்து மனசுல இறங்கிடும். ஆணி அடிச்சா போல கரெக்டா பேசுவாங்க
அவ்வளோ உரத்த குரல்ல உண்மையை தெளிவா சொல்வாங்க அப்படின்றத சாமி இங்க சொல்றாரு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம முருகப்பெருமான் வந்து பிரம்மனை அடைச்சு வச்சுட்டார் இல்லைங்களா? பிரம்மதேவரை அடைச்சு வச்சிட்டோன்னே என்ன ஆச்சு, இவங்க வந்து வானத்துல வந்து அழகா சுத்தி, சாமி தயவு செய்து பிரம்மதேவரை விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முருகர்கிட்ட அவங்க வந்து வேண்டுறதா இந்த பாட்டுல எழுதியிருக்காரு. இந்த திருவாவினன்குடியில இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முருகர் வந்து தெய்வானை தாயாரோட இருக்கும்போது நடந்தது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அடுத்த அறுபடை வீட்டை நம்ம சீக்கிரம் பார்க்க போறோம் அப்படின்றதுல இங்க முடிச்சிருக்காங்க. மிக்க நன்றி.